அன்புள்ள வர்ம நேயர்களுக்கு மீண்டும் ஒருமுறை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு என்னுடைய வர்மக்கலை மாணவர்கள் இந்த பிடிமுறை லாக்ஸில் ஒரு அற்புதமான ஒரு புதிய லாக்கை போடுவார்கள். இது ஆபத்தான லாக்கு, ஆனால் எளிமையாக போட்டுடலாம். இதுக்கு பேர் புஜம் இறுக்கி பிடி என்று பேர், அல்லது புஜம் அழுத்தி பிடி என்று சொல்லுவோம். எதிரி அடிக்க வரும்போது அந்த அடியை தடுத்து நம்முடைய இடது கையினால் அந்த சோழனுடைய புஜத்தினுடைய மேல் பகுதியை வேகமாக அழுத்தும் போது அந்த புஜம் இறங்கிடும், பயங்கரமாக வலிக்கும். அந்த புஜம் இறங்கிட்டுனா அது பெரிய ஆபத்து. அடுத்து நீங்கள் கெட்டு போட்டு அந்த கையை தொங்க விட்டால் தான் அது சரியாகும். எனவே அந்த அளவுக்கு இது ஆபத்தான ஒரு பிடி, ஆனால் எளிமையாக போட்டுடலாம். அதுதான் முக்கியம். எந்த எதிரி அடிக்க வந்தாலும் இந்த பிடியை போட்டு அவரை கீழே மடக்கி விடலாம். அவர் கீழே விழுந்த பிறகு இன்னும் திரும்ப அழுத்தினா கை கண்டிப்பாக உடைஞ்சு போகும். அந்த அளவுக்கு இது ஒரு கொடுமையான ஒரு ஆபத்தான ஒரு பிடி. இந்த பிடியை போட்டு அவரை மடக்கிக்கிட்டு நீ எளிமையாக எஸ்கேப் ஆயிடலாம். இந்த பிடியை போடுவது மிக மிக சுலபம். எனவே அந்த வகையில் என்னுடைய 2 மாணவர்கள் இப்பொழுது இந்த பிடியை போடுவார்கள். நீங்கள் அதை பார்த்து ரசிக்குமாறு அன்புடன் கேட்கிறேன். பார்த்தீங்களா, என்னுடைய ஷோல்டர் இப்பொழுது மாட்டிக்கிட்டது. என்னுடைய அந்த இடது 4 ஆர்ம்ஸ்னால அந்த ஷோல்டரை அழுத்தும் போது அந்த இடம் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும். ஏன்னா அந்த இடத்துல வரக்கூடிய எல்லா எலும்புகளும் அவருடைய கைக்கு அடியில் மாட்டிட்டு இருக்கும். மேற்கையில் மேற்கை எலும்பு, இந்த தோள்பட்டை எலும்பு, முன்னாடி கார எலும்பு, காலர் போன், அந்த 3மே இது ஒரு ஜங்ஷன். அந்த 3 எலும்பை இப்போ ப்ரெஸ் ஆகும்போற காரணத்தினால அந்த ஜாயிண்ட் பயங்கரமான வலிக்கும். இன்னும் அதிகமாக அழுத்தினான்னா கண்டிப்பாக அந்த புஜம் இறங்கிவிடும். அந்த வகையில் இது ஒரு ஆபத்தான பிடி. இதை எஸ்கேப் ஆகவே முடியாது. அவன் ஏதாவது ட்ரை பண்ணானா இவன் இன்னும் அழுத்திடுவான், வலு கொடுத்துருவான். வலு கொடுக்கும்போது அவனுக்கு அந்த பாடி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கும். இதுதான் ஷோல்டர் ப்ரெஸ் லாக் அல்லது புஜம் இறுக்கி அல்லது அழுத்தி பிடி என்று சொல்லுவார்கள். ஓகே, இதுபோல் நம்முடைய வர்மக்கலையில் 100கணக்கான பிடிகள் இருக்கின்றன. அந்த எல்லா பிடிகளையும் நீங்கள் போட்டு பழகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தானாகவே ஒரு தைரியம் வந்துடும். யார் உங்களை அடிக்க வந்தாலும் அந்த பிடிகளை போட்டு அவர்களை மடக்கி விடலாம், நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். எனவே இதுவரையிலும் இதை கண்டுபிடித்த அனைவருக்கும் நன்றி. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் நான் சொல்லித்தருகிறேன். வணக்கம்.